Hey, sir. take it. How much the bread omelets? டேய், அவளுக்கு எப்படி இங்கிலீஷ்லாம் தெரியும்? தமிழ்ல பேசு. Why? These poor people cannot even understand English da. They think we are rich and they try to cheat us. How much the bread omelet? 120 ரூபா சார். ஏய், நான் உன்கிட்ட முன்னே சொன்னல அவகிட்ட தமிழ்ல பேசுன்னு. இப்ப பாரு, ரேட் அதிகமா விக்கிறா. டேய், 1 week முன்னாடி தான்டா என்னோட ஃப்ரெண்ட் இங்க வந்து சாப்பிட்டான். அப்ப ஒரு பிரெட் ஆம்லெட் வெறும் 50 ரூபா தான். ஆனா இப்ப என்னடானா புதுசா வரவங்க கிட்ட 10 ரூபா சேர்த்து வாங்குறா. சான்ஸ், நீ என்ன பண்ணு, 100 ரூபா மட்டும் கொடுத்துட்டு வா அவகிட்ட. மேடம் 120 ரூபா தான் மேடம். போன வாரத்துல இருந்து தான் இன்க்ரீஸ் பண்ணோம். அதெல்லாம் முடியாது. நாங்க 100 ரூபா தான் தருவோம். எங்க கம்பெனி முன்னாடியே வந்து கடையை போடுவ, திமுறா வேற பேசுவ. உங்க கடையில ஃபுட் சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, உங்க கடை அடுத்த 5 நிமிஷத்துல இருக்காது. பாக்குறியா? மேடம் வேணாம் மேடம், நானே கஷ்டப்பட்டு கடை வாங்கி தான் இந்த கடையை வச்சிருக்கிறேன். என் பொழப்புல மண்ணெண்ணி போட்டுறாதீங்க மேடம். Hey, இப்ப எதுக்கு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இங்க பார், அந்த பிரெட் ஆம்லெட் காசுலாம் கொடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ. ஏய், நம்ம ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வாடி. சுத்தமா சூடே இல்லல்ல. ஆன்லைன்ல எங்கத்தோட கம்மி விலை கிடைச்சதா? ஐ திங்க் யூ காட் த ப்ராடக்ட் சீப்பர் than us. எங்களை மாதிரி சின்ன கடையில வாங்கினா டிஸ்கவுண்ட் கேக்குறீங்களே, இதுலயே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா உங்களால டிஸ்கவுண்ட் கேட்க முடியுமா? டெலிவரி சார்ஜ் பே பண்ணி தானே வாங்குறீங்க. மாதிரி கடை வச்சிருக்கிறதுனால டோன்ட் திங்க் வி ஆர் இல்லிட்ரேட். இங்கிலீஷ்ன்றது ஒரு மொழி மட்டும்தான். இங்கிலீஷ்ல பேசுறதுனால நீ புத்திசாலியும் இல்ல, தமிழ்ல பேசுறதுனால நான் முட்டாளும் இல்ல. 1000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த இங்கிலீஷ்ல பேசுற உனக்கே இவ்வளவு திமிரு இருந்தா, பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த தமிழ்ல பேசுற எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். இப்படிங்க இவ்வளவு நல்லா சூப்பரா இங்கிலீஷ் பேசுறீங்க. அதை உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இங்கிலீஷ்ல பேசினா உங்ககிட்ட நான் எக்ஸ்ட்ரா காசு கேட்பேனா? அப்புறம் என்ன சொன்னீங்க, வெளியூர்ல இருந்து வந்தா நாங்க ஏமாத்துவோமா? மேடம், வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு மேடம். வாழ வச்சுதான் பழக்கம் தவிர ஏமாத்தி பழக்கம் இல்ல. சாரிங்க, உங்களை தப்பா பேசினதுக்கும் தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்கும். அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு புரிய வச்சதுக்கும். இனிமே யாரையோ பேசுற லாங்குவேஜ் வச்சு நான் எதுவும் தப்பா பேச மாட்டேன் மேடம். உங்களை நான் இங்கிலீஷ்ல பேசாதீங்கன்னு சொல்லல, இங்கிலீஷ்ல மட்டுமே பேசாதீங்கன்னு தான் சொல்றேன். தமிழ் மொழிக்குன்னு ஒரு பழமை இருக்கு. தமிழ் தெரிஞ்சவங்க கிட்ட தமிழ்ல மட்டுமே பேசுங்க.